ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் கன்வர்ஷனுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கன்வர்ஷனுக்கு இந்த டயக்ராமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூ இங்கே வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோங்கிறது தான் பெரிய வேல்யூ. ஸோ அதுக்கடுத்த சின்ன வேல்யூ வந்து ஹெக்டா, அதுக்கடுத்த சிறுசு வந்து டெக்கா, அடுத்து வந்து படினா என்னென்னா அந்த அடிப்படை அலகுகள் இருக்கு இல்லையா? மீட்டர்னா மீட்டரு, கிராமு அந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ அதுதான் படி அலகுகள். ஓகேவா? ஸோ மீட்டர், கிராமு, லிட்டர் இதெல்லாம் வந்து படியில் வரும், படி அலகுகளில் வரும். அதுக்கப்புறம் டெசி, அதுக்கப்புறம் சென்டி, அதுக்கப்புறம் மில்லி. இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு கேட்டிங்கன்னா கிலோ, லோயஸ்ட் வேல்யூ எதுன்னு கேட்டிங்கன்னா மில்லின்னு வரக்கூடியது. சரி, இப்போ கிலோமீட்டர் அதிலேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும், இல்லை கிலோமீட்டரை டெக்காவாக மாற்றணும், இல்லை ஹெக்டா மீட்டரை வந்து டெக்காவாக மாற்றணும். அந்த மாதிரி மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? நார்மலாக பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இப்போ கிலோலேருந்து ஹெக்டாவாக மாற்றணும்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே இது ஹெக்டாலேருந்து டெக்காவாக மாற்றணும்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டெக்காலேருந்து படியாக மாற்றணும், படி மீன்ஸ் அந்த பேசிக் யூனிட்டாக மாற்றணும்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து படியிலேருந்து டெசிக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், டெசிலேருந்து சென்டினா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், சென்டிலேருந்து மில்லினா 10ஆல். சரி, இப்போ கிலோலேருந்து நான் டெக்காவுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 2 இது தாண்டி வரணும். அப்போ 10 × 10 100. அப்போது கிலோலேருந்து நான் டெக்காவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரி, கிலோலேருந்து நான் மீட்டராக மாற்றணும், அதாவது பேசிக் யூனிட்டாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 3 ஸ்டேஜை தாண்டி வரணும். அப்போ 3 10 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபார்முலா சொல்லுவோம். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹெக்டாருக்கு, டெக்காருக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த மீட்டர் வருது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூக்கு மாற்றும்போது என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இது சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூக்கு மாற்றணும்னா டிவைட் பண்ணணும். அதுதான் டிவைடட் 10. அதுவுமே ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் 10 10ஆக டிவைட் ஆகும். இப்போ மில்லியிலேருந்து சென்டிமீட்டருக்கு மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும்? 10ஆல் டிவைட் பண்ணணும். சென்டி டு டெசிக்கு அதே மாதிரி 10ஆல் டிவைட் பண்ணணும். சென்டிலேருந்து பேசிக் யூனிட்டுக்கு 10ஆல் டிவைட் பண்ணணும். பேசிக் யூனிட்லேருந்து டெக்காவுக்கு 10ஆல் டிவைட் பண்ணணும். டெக்காலேருந்து ஹெக்டாவுக்கு 10ஆல் டிவைட் பண்ணணும். ஹெக்டாலேருந்து கிலோவுக்கு 10ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ நான் மில்லியில் இருக்கேன், மில்லிமீட்டரில் இருக்கேன், ஆனால் நான் மீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா 3 10 வந்து கடந்து வரணும். அப்படிங்கிறப்போ 1000ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ மில்லியிலேருந்து சென்டியாக மாற்றணும்னா என்னென்ன? ஒரே ஒரு 10ஆல் டிவைட் பண்ணால் போதும். இப்போ சென்டிலேருந்து நான் அந்த பேசிக் யூனிட்டாக மாற்றணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். இது தெரிஞ்சிச்சுன்னா போதும், உங்களுக்கு ஃபார்முலா ஈஸி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 1 kg வச்சுருக்கேன், 1 கிலோகிராம் இருக்குது, நான் கிராமாக மாற்றணும். 1 kgயை கிராமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 1000. ஏன்னா கேஜி இங்கே இருக்குது, கிராம் இங்கே இருக்குது. அப்போ பெருசுலேருந்து நான் சிறுசாக மாற்றணும்னா எத்தனை ஸ்டேஜ்? 1 2 3. அப்போ 1000. இதுதான் ஃபார்முலா. அப்போ 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். அதே இது 1 kg இஸ் ஈக்குவல் டு டெக்காவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 100 கிராம். 100 டெக்காகிராம். அதே இது 1 kgயை நான் ஹெக்டாகிராமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 10 ஹெக்டாகிராம். இதுதான் ஃபார்முலா. ஓகே, மோஸ்ட்லி நம்ம இந்த ஹெக்டா, டெக்கா, டெசி இது 3 அவ்வளோவா பயன்படுத்தலை. பட் நம்ம பயன்படுத்துகிறது எது? கிலோ, இந்த பேசிக் யூனிட்டு, இந்த சென்டி அண்ட் மில்லி, இதுதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணோம்? 10 மில்லிமீட்டர். ஏன்னா ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும் வந்தால் போதும். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? இது அப்படியே ரிவர்ஸில். இப்போ நான் வந்து 1 மில்லிமீட்டரில் இருக்கேன், இந்த மில்லிமீட்டரை நான் சென்டிமீட்டராக மாற்றணும். என்ன பண்ணணும்? 1/10, 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1/10 சென்டிமீட்டர். அந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரிவர்ஸில் போகும்போது டிவைட் பண்ணணும். மில்லிலேருந்து சென்டினா டிவைட், சென்டிலேருந்து டெசினா டிவைட். ஓகே, ஸோ இப்போ சென்டிலேருந்து நான் பேசிக் யூனிட்டாக வருது. இப்போ வந்து ஒரு சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். ஒரு சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 1/100. ஏன்னா 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ 1/100 மீட்டர். ஓகேவா? இதுதான்
இந்த பேசிக் தெரிஞ்ச இந்த ஒரு ஃபார்முலா இந்த டயக்ராம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த ஃபார்முலாஸ் வேணாலும் போடலாம். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஃபார்முலா மறக்காது. ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், எக்ஸாம் அப்போ கன்ஃபியூஸ் ஆகும். பட் இந்த மெத்தடில் போடும்போது கன்ஃபியூஸே ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.